எதிரிலா பலத்தினாய் வா வா வா. 12வது வகுப்பு படிக்கிற முருகானந்தம் ஒரு அற்புதமான கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. ஒருவரின் வாழ்வின் வெற்றி மற்றும் நிறைவை எவ்வாறு வரையறுக்கலாம்? ஒவ்வொருத்தருடைய வாழ்வுடைய வெற்றி மற்றும் நிறைவை அவங்க தான் வரையறுப்பாங்க, அடுத்தவங்க இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஐஐடியில் படித்த அல்லது ஐஏஎம்மில் எம்பிஏ படித்து முடித்த மாணவர்களில் லட்சக்கணக்கான ரூபாய் உத்தியோகம் கொடுத்து அவங்களுக்கு உத்தியோகம் தர்றதுக்கு ரெடியாக இருக்கும்போது சில பேர் அதில் என்ன பண்ணுறாங்க, அரசு சாரா நிறுவனங்கள், என்ஜிஓன்னு சொல்லுவோம், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு, அந்த அரசு சாரா நிறுவனங்களில் பொதுநல தொண்டு புரியுது, சம்பளமே இல்லாமல் அவங்க போல. ஆனால் அவங்க கூட படித்தவர் அவரை போல் 10 மடங்கு சம்பளம் வாங்கும்போது இவர் எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இந்த சம்பளம் போதும், ஆனால் இந்த பொதுநல ஊழியம் செய்கிறதுல எனக்கு நிறைவு இருக்குது, அதை நான் வெற்றியாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஒருவருடைய வாழ்வுடைய வெற்றி அல்லது நிறைவு இதை எவ்வாறு வரையறுக்கலாம் அப்படிங்கிறது அவர் சம்மந்தப்பட்டது. சில பேருக்கு வாழ்க்கையில் ரொம்ப பணம் சம்பாதிக்கணுங்கிறது ஆசையாக இருக்கலாம், சில பேருக்கு வாழ்க்கையில் ரொம்ப புகழ் சேர்க்கணுங்கிறது ஆசையாக இருக்கலாம், சில பேருக்கு வாழ்க்கையில் தொண்டு செய்யணுங்கிறது ஆசையாக இருக்கலாம். அப்போது எதை யார் வெற்றியாக நிறைவாக எண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யார் மனதிற்கு பிடித்ததை செய்ய முடிந்ததோ அதை வெற்றியாக நிறைவாக கருதுவார்கள். இதில் சூழ்நிலை மாற முடியும். சில பேர் வாழ்க்கையில் பணம் தான் ரொம்ப பெருசுன்னு போகிறவங்கள பார்த்துருக்கேன். 20 வருஷம் ரொம்ப சம்பாதிச்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருக்க மாதிரி நான் உணர்கிறேன், சம்பாத்தியம் போதும், இதை தவிர வேறு ஏதாவது நல்ல காரியம் செய்ய முடியுமான்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்து தங்களை தொண்டில் ஈடுபடுத்திக்குவாங்க. இது மாதிரி பட்டவங்களை நான் பார்த்துருக்கேன். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய யாருடைய வாழ்வுடைய வெற்றி மற்றும் நிறைவு அப்படிங்கிறத வரையறுக்கிறது சம்மந்தப்பட்டவங்க தான், அவங்க தான் செய்ய முடியும். மிஸ்டர் முருகானந்தம், உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றி அல்லது நிறைவாக நீங்கள் எதை கருதுறீங்கன்னு சொல்லி நீங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள். நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாக ஆவலாக இருப்பேன். ஒளியிழந்த நாட்டிலே நின்றேனும் உதய ஞாயிறு